ஹலோ குட்டீஸ், நாம இன்னைக்கு ஒரு மின்மினி பூச்சி பத்தின கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு காலத்துல ஒரு பசுமையான காட்டில் சூர்யா எனும் மின்மினி பூச்சி வாழ்ந்து வந்தது. அவன் இரவு முழுவதும் வானத்தில் பறக்க ஆசைப்படுவான். தன் மென்மையான பிரகாசமான வெளிச்சத்தை இருள் சூழ்ந்த வானத்தில் ஒளியேற்றுவான். அவன் தன் வெளிச்சத்தை தன் நண்பர்களிடம் காட்டி பெருமைப்படுவான். ஒரு நாள் சாயங்காலம் மற்ற மின்மினி பூச்சிகளின் ஒளி எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தது. சூர்யா காதில் கேட்டது. எல்லாருடைய வெளிச்சத்தை விட என் வெளிச்சம்தான் பிரகாசமாக இருக்கிறது என்று பெருமை அடித்தது. என்னுடையதுதான் மிகவும் அழகாக இருக்கிறது என்று மற்றொன்று கூறியது. சூர்யாவிற்கு லேசாக பொறாமை ஏற்பட்டது. அங்குள்ள மின்மினி பூச்சிகளை விட பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதனால் அவன் இரவு பகலாக அவனுடைய ஒளியை பிரகாசமாக்கவும் எல்லாரையும் ஈர்க்கவும் முயற்சி செய்தான். ஆனால் அவன் முயற்சிகள் செய்தாலும் சூர்யாவின் ஒளி பிரகாசமாக எரியவில்லை. அவன் சோகமாகவும் ஊக்கம் குறைந்தும் காணப்பட்டான். எதுக்கு அவர்களைப் போல் என்னுடைய வெளிச்சம் இல்லை என்று அவன் யோசித்தான். ஒரு நாள் இரவு சூர்யா பறந்து செல்லும் போது ஒரு கம்பளிப்பூச்சி இருட்டில் வழி தெரியாமல் நின்று கொண்டிருந்தது. அந்த கம்பளிப்பூச்சி உதவிக்கு அழைத்து கொண்டிருந்தது. என்னுடைய வீட்டிற்கு செல்லும் பாதையை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இங்கு இருட்டாகவும் பயமாகவும் இருக்கிறது. சூர்யா தன் பிரச்சனையை பற்றி யோசிக்காமல் வேகமாக கீழே பறந்து சென்று அந்த கம்பளிப்பூச்சிக்கு வழியை காட்ட ஒளி கொடுத்தது. என்னுடைய வெளிச்சத்தை பின்தொடர்ந்து வா என்று சூர்யா கூறினான். அந்த கம்பளிப்பூச்சி கவலையை மறந்து சந்தோஷமாக சூர்யா கொடுக்கும் வெளிச்சத்தில் வீடு வரை சென்றது. கம்பளிப்பூச்சி சூர்யாவிற்கு நன்றி தெரிவித்தது. அதன் பிறகு சூர்யா அவன் வீட்டிற்கு சென்ற பிறகு அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிந்தது. பிரகாசமாகவும் மிகவும் அழகான வெளிச்சமாகவும் இருப்பது தேவையில்லை என்று யோசித்து பார்த்தான். இந்த வெளிச்சத்தை வைத்து மற்றவர்களுக்கு எப்படி உதவுகிறோம் என்பதுதான் முக்கியம். அந்த இரவில் இருந்து சூர்யா பிரகாசமான மின்மினி பூச்சாக இருக்க வேண்டும் என்று கவலைப்படவில்லை. அவன் தன்னிடம் இருக்கும் வெளிச்சம் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி, யாரோ ஒருவருக்கு உதவுகிறது என்று சந்தோஷப்பட்டான். அது மட்டும் இல்லாமல் சூர்யா ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டான். மற்றவர்களை விட பெரியதாக இருப்பதும் அல்லது தன் வெளிச்சத்தை பிரகாசமாக காட்டுவதும் மிக முக்கியமல்ல. ஆனால் தன்னிடம் இருப்பது சிறியதாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு எப்படி பயன்படுகிறது என்பதுதான் முக்கியம். கதையின் நீதி என்னவென்றால், பிரகாசமாகவும் சிறந்தவனாகவும் இருப்பது முக்கியம் அல்ல. உங்களிடம் இருக்கும் விஷயம் மற்றவர்களின் வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஓகே குட்டீஸ், பாய். நாம அடுத்த கதையில சந்திப்போம்.